மாவட்டத்தில் பாதி விலைக்கு தருவதாக கூறி போலி தங்க கட்டிகளை கைமாற்றி லட்சக்கணக்கில் கல்லா கட்டிய தம்பதிகள் போலீசில் சிக்கினர். பித்தளை கட்டிகளுக்கு தங்க முலாம் பூசி மோசடியில் ஈடுபட்ட தம்பதிகளின் பின்னணி என்ன? மளிகை கடை பெண்ணிடம் கைவரிசை காட்டிய ஆந்திர தம்பதிகள் இவர்கள்தான். ஒரே பேச்சில் 13 லட்சம் ரூபாயை கறந்து டாட்டா காட்டிய கேடி குடும்பத்தினர் போலீசில் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் குப்பாண்டபாளையத்தைச் சேர்ந்த ஸ்ருதி மளிகை கடை நடத்தி வருகிறார். அவரது கடையில் பொருட்கள் வாங்கிச் சென்ற ரவி துர்கா தம்பதி ஸ்ருதியிடம் பேச்சு கொடுத்து அறிமுகத்தை ஏற்படுத்தி கொண்டனர். அதன் பின்னர் பொருட்கள் வாங்குவது போல அடிக்கடி அவரது கடைக்கு சென்று நீண்ட நேரம் பேசி ஸ்ருதியின் நம்பிக்கையை சம்பாதித்தனர். கண்டதும் அடடே வாங்க வாங்க என கூப்பிடும் அளவுக்கு நெருக்கம் உண்டாம். ரவி துர்கா இருவரும் தங்களது தூண்டிலை ஸ்ருதியின் மீது வீசியுள்ளனர். தங்களிடம் 1 கிலோ எடை உள்ள தங்கக்கட்டிகள் இருப்பதாகவும் அவசர தேவைக்காக அதை குறைந்த விலைக்கு விற்க இருப்பதாகவும் கூறியுள்ளனர். சாம்பிளுக்கு சிறிய தங்க கட்டியை வெட்டி எடுத்து வந்துள்ளோம் என கூறி அவரிடம் கொடுத்துள்ளனர். தங்கம் வாங்கும் ஆசையில் இருந்தவருக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது என்றதும் ஆசை பற்றி கொண்டது. தம்பதி கொடுத்த சிறிய துண்டை எடுத்துச் சென்று பரிசோதித்த போது அது ஒரிஜினல் தங்கம் என்பது தெரிந்தது. இதை நம்பி 1 கிலோ தங்க கட்டிகளை வாங்க முடிவு செய்த ஸ்ருதி தனது கணவரிடம் தெரிவித்தார். 70 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 1 கிலோ தங்கக்கட்டியை 13 லட்சம் ரூபாய்க்கு கொடுப்பதாக பேரம் பேசினர். அதை உண்மை என நம்பி 13 லட்சம் ரூபாயை கொடுத்து தம்பதியிடம் இருந்து 1 கிலோ தங்க கட்டிகளை ஸ்ருதி வாங்கினார். ஆஹா ஓஹோ என ஆசையாக வாங்கிய தங்க கட்டிகளை உருக்கி விற்க முயன்றபோது அது தங்கம் இல்லை பித்தளை என்பது தெரிந்து அதிர்ச்சி அடைந்தனர். திட்டமிட்டு ஏமாற்றிய தம்பதி மீது வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் பல்லடத்தில் பதுங்கியிருந்த ஆந்திராவைச் சேர்ந்த ரவி துர்கா இருவரையும் கைது செய்தனர். பித்தளையை தங்க கட்டியாக காட்ட அதன் மேல் தங்க முலாம் பூசி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. பிடிபட்டவர்களுடன் இருந்த முனுசாமி குமாரி தம்பதியையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து மோசடிக்கு தயார் நிலையில் வைத்திருந்த 6 கிலோ எடை உள்ள போலி தங்க கட்டிகளை போலீசார் கைப்பற்றினர். ஆந்திராவில் இருந்து வந்து திருப்பூரில் கைவரிசை காட்டி வந்த தம்பதிகளிடம் யார் யார் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தொடர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைந்த விலைக்கு விற்பதாக கூறி பித்தளைக்கு தங்கமுலாம் பூசி விற்ற மோசடி சம்பவம் திருப்பூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.